ஸோ இதுதான் அந்த வியூ பாயிண்ட். 4 மணிக்கு எழுந்துலாம் பிளான் போட்டோம். ஆனால் 6 மணிக்கு எழுந்து கிளம்பி கடைசியில் அம்மா தாயே பிச்சை போடுகின்ற மாதிரி இருக்குது. இந்த ரூட்டில் இப்போ அந்த ஸ்பாட் தான். என்ன துண்டை இங்கே காய போட்டிருக்க. ஸோ குக்கல் வி ஆர் கமிங். ஹே பிரபு. ஊரோட பேர் பூம்பாறை. இந்த இடம் தான் நான் ரீல்ஸில் பார்ப்பேன். இந்த வீடை தான் நீங்கள் எல்லா ரீல்ஸ்லையுமே பார்த்துருப்பீங்க. மணி 1. ஏய் மச்சான், உங்கள் குடும்பம் இந்த இருக்கா நித்தியானவன் இந்த மரத்தை ஏறிட்டேன்னு வைய. ஒவ்வொரு கடையா போய் மாங்காய் இருக்கான்னு என்ன கர்ப்பமாவா இருக்க அப்படியே அவங்க கிளியர் ஆயிடுச்சு. இப்போ பாருங்களேன் மிஸ்ட் ஆரம்பிக்குது. ஏய் அது சுற்றி கித்தி விட்டு போகிறோம். ஃபைனலாக பிளான் பண்ண மாதிரி கொடைக்கானல் ட்ரிப்பு கிளம்பியாச்சு. கரெக்டாக போகிற வழியில் இது என்ன ஸ்பாட்டுங்க? மோனிஷா ஹோட்டல் மோனிஷாவில் வந்து டின்னரை முடிச்சு 2 பரோட்டா, பிரியாணி, சீரக சம்பாவில் பண்ண பிரியாணி எல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு 6 வயசோட பயிர் நிரப்போட எங்கே அடியில் வர சொல்கிறேன் சொல்கிறேன் முடிச்சுட்டு நம்ம வந்து கிளம்புறோம். சீரக சம்பா பிரியாணி சாப்பிட்டோம். அடி வயிறு வரைக்கும் தான் சாப்பிட்டுருக்கோம். அது மென்ஷன் பண்ணமா இல்லையா? ஃப்ரைட் ரைஸ் கேட்டோம், வாங்கி தரேன். எப்போ பார்த்தாலும் சோறு சோறு சோறு. ஸோ ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு. ஸோ இன்றைக்கி சென்னையிலேருந்து கொஞ்சம் தூரமாகவே வந்திருக்கோம். எங்கே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இருந்தாலும் காட்டுறேன். கொடைக்கானல் வைல்ட் லைஃப் சான்ச்சுரி வெல்கம்ஸ் யூ. கொடைக்கானல் தான் வந்திருக்கோம். அதாவது சென்னை டு கொடைக்கானல் 46 இன்னும் போய் சேரலை, போயிட்டே இருக்கும். நீங்கள் கொடைக்கானல் வர பிளானில் இருக்கீங்க, இதை பார்த்துட்ருக்கீங்கன்னா தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இது வந்து கண்டிப்பாக எபிசோடாக தான் வரும். எபிசோட் மீன்ஸ் ஐ திங்க் பார்ட் 1 பார்ட் 2 அந்த மாதிரி தான் வரும். ஏன்னா நாங்கள் 3 நாள் இங்கே தங்க போகிறோம் லிட்ரலி. ஸோ அந்த 3 நாள் ஒரே வீடியோவில் கண்டிப்பாக என்னால் போட முடியாது. அதனால நான் வந்து கண்டிப்பாக பார்ட் 1 பார்ட் 2 அந்த மாதிரி தான் நான் இதை அப்லோட் பண்ணுவேன். ஸோ இதை பார்த்துட்ருக்கீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நீங்கள் கொடைக்கானல் மலை வரும்போது ப்ராப்ளி இந்த ரூட்டில் தான் வருவீங்க, இப்படி தான் போவீங்க. ஸோ இப்படி போகும்போது இதில் ஒரு வியூ பாயிண்ட் உண்டு. ஸோ இதுதான் அந்த வியூ பாயிண்ட் நீங்கள் இப்போ பார்க்குறது. சென்டரில் தெரியுதில்ல ஒரு ஒயிட் கோடி தண்ணி விழுது. கேமராவில் எந்த அளவுக்கு தெரியுது இல்லை, பட் இங்கேருந்து பார்க்குறதுக்கு நல்லாவே தெரியுது. அந்த தண்ணி கீழே விழுற இது தெரியுது. பட் இப்போது டைம் அரவுண்ட் ஒரு 8 ஐ திங்க் 9 மணி நல்லா அந்த ஃபாகியாக இருக்குது. இந்த ஃபாகி இல்லாமல் வேறு லெவலில் இருக்கும். ஏன் வேறு லெவலில் இருக்கும்னு சொல்கிறேன்னா, நான் இதுக்கு முன்னாடி கொடைக்கானல் 2 வாட்டி வந்தேன், அப்போ நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன். அப்போ பார்த்ததை விட இப்போது அந்த ஃபால்ஸ் தண்ணி விழுறது ரொம்ப ஹையாக இருக்குது. ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கொடைக்கானல் வரீங்கன்னா தான் ஃபர்ஸ்ட் லொக்கேஷன். ஒரு வழியாக கொடைக்கானல் மேலே வந்தாச்சு. ஆக்சுவலாக கீழே மலை ஏற ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் ஐ திங்க் 34 கிலோமீட்டர்ஸோ 32 கிலோமீட்டர்ஸ். அது ஃபுல்லாக நீங்கள் பொறுமையாக தான் வரணும். பொறுமையாக பார்த்து ஸ்லோவாக திருப்பி ஹேர்பின் பெண்டு, ரோடு மோசமாக இருந்துச்சு இடையில. அப்புறமா 2 ஸ்பாட் வேறு இருக்கும், ஒரு வியூ பாயிண்ட்டு, அப்புறமா சில்வர் ஃபால்ஸ்ன்னு ஒரு ஃபால்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாமே நீங்கள் பார்த்துட்டு வரணும். இதெல்லாம் பார்க்காம வந்தாலுமே மோராரில் ஒரு 1.5 மணி நேரம் மேலே ஆகிடும். நான் ஸ்லோவாக தான் வந்து ஆகணும் ஹில் ஸ்டேஷனால். 34 கிலோமீட்டர் சம்திங். ஸோ இப்போது எங்கே இருக்கோம் அப்படின்னா கொடைக்கானல் லேக் அங்கே தான் இருக்கோம். ஸோ நாங்கள் வந்து வெளியே சொன்ன மாதிரி பிளான் பண்ணி அந்த டயர்டில் தூங்கி 4 மணிக்கு எழுந்துலாம் பிளான் போட்டோம். ஆனால் 6 மணிக்கு எழுந்து கிளம்பி பொறுமையாக. அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, வந்து 2 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு போகிறதான் பிளான். பட் 12 o'clock தான் ரீச் ஆனதுனால எல்லாருமே ரொம்ப டயர்டு. நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் வண்டி ஓட்டு வந்தனால. ஸோ வந்து ஒரு 4 o'clock வர தூங்கிட்டு எழும்பி போகிறதான் பிளான். ஆனால் இங்கே ஈவினிங் வந்தாலே நல்லா சில் கிளைமேட்டோட பயங்கரமாக அந்த கடையெல்லாம் நிறைய இருக்குது. நிறைய கடை இருக்குது, நிறைய கடை இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா 6 o'clock தான் வந்தோம் வெளியே ரெசார்ட்லேருந்து. ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி பிளான் வந்து 2 லொக்கேஷன் வச்சுருந்தோம். ஒரு 2 o'clock போல் எல்லாம் போகலான்ட்டு. பட் ரொம்ப டயர்ட்னால எல்லாம் தூங்கிட்டோம்.
ஸோ இப்போதைக்கு ஒரே ஒரு லொக்கேஷன் தான் கொடைக்கானல் லேக். இப்போ அங்கே தான் இருக்கும். இப்போ பின்னாடி தெரியுதுல்ல. ஏய் மச்சான் இவன் பாரத் எப்படி தெரியுமா இவன் பாரத் எப்படி தெரியுமா ஏய் மச்சான் இன்னொரு அடி பாருங்க இன்னொரு அடி இருடா ஒரு நிமிஷம்டா லிரிக் ஏறா மச்சான் நீ பாடுறடா லிரிக் பார்த்து தெருவுல நின்னு பாடுறாங்க காதல் பேசின கைகள் கடைசியில எல்லாம் அம்மா தாயே பிச்சை போடுங்கன்ற மாதிரி இருக்குது தாங்குமா சார் சார் ப்ளீஸ் பாவப்பட்ட பசங்க எல்லாம் போடுங்க அதுலயே அவன் ரொம்ப பாவப்பட்டவன் போட்டாச்சு ஒன்னதான்டா செய்றோம் போடா மூடிட்டு அத கட்டு இந்த சாங் அடி உனக்கும் மாமா கோவம் வந்துருச்சு. ஸோ நாங்கள் வந்து எங்கே ஆரம்பித்தோன்னே தெரில. ஆனால் இந்த லேக் வந்து ஸ்டாரோட ஷேப்பில் இருக்கும்பாங்க. எங்கள் லேக் வியூ பாயிண்ட்னு ஒரு பாயிண்ட் உண்டு. அங்கே வந்து ஸ்டாரோட ஷேப்பில் தான் லேக் இருக்குன்னு போட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் ஒரு வழியாக சுற்றி இங்கே ஒரு இடத்துக்கு வந்தோம். ஃபன் சர்க்கிள் இது ஃபைனஸ்ட் அம்யூஸ்மெண்ட், ஹாரர் ஹவுஸு, கேப்டன்ஸ் கிச்சனு, விண்டேஜ் மியூசியம், பெட்ஃப்ளிக்ஸு, இந்த மாதிரி நிறைய இருக்குது. குழந்தைங்கன்னு இல்லை, வளர்ந்த மாடுங்களும் போகலாம். மிரர் மேஸு, பெயிண்ட் பாலு. ஸோ இதில் வந்து விண்டேஜ் மியூசியம்னு ஒன்று இருக்குது. ஸோ நாங்கள் இங்கே போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கோம். நான் காட்டுறேன் அதை. நேவி கட் சிகரெட்ஸ், பிஸ்கெட்ஸ், கேஷ் பாக்ஸ், பிரிட்டானியா பிஸ்கெட்ஸ். அந்த பாக்ஸ் பாரு, மெட்டல் பாக்ஸ். அப்போ உள்ள தேட்டர் டிக்கெட், ஒரு டிக்கெட் 35 ரூபா. இங்கே பாரு, அசோக் சம்திங், பால்கனி 35, டி சர்க்கிள் 20, 55, லாட்ரி. இது தீப்பெட்டி இதெல்லாம் இருக்கு. ஓ விண்டேஜ், அது பழைய இதெல்லாம் இங்கிலாந்து இது. இது வந்து ஃபோட்டோகிராஃப்ஸ். ஒரு ரெண்டு இந்த பேப்பருக்கு மேலே ஒரு டிசைன்ஸ் மாறி இருக்கும்ல, அந்த வருஷத்தில் என்னென்ன டிசைன்ஸ் வந்துச்சு அந்த கலெக்ஷன்ஸ் இருக்கு. தீப்பெட்டி உள்ள குச்சி எல்லாமே ஒரே மாதிரி வரும், வெளியே உள்ள அந்த பாக்ஸ் மட்டுமே மாறும். பழைய கேமரா. பள்ளிக்கூடலேருந்து உங்கள் குழந்தைகள் சோறுடன் திரும்பும்போது அம்மா அவர்களுக்கு 28 1960 கெரோசின் பாக்ஸ். இது தெரியல, பட் எதுவும் டச் பண்ணக்கூடாது. சேவிங் பாக்ஸ்ன்னு போட்டிருக்கு. அதில் 2,90,000 கார்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ப்ரொடக்ஷன் வந்து 1922 1913 உள்ள டாய்ஸ். விண்டேஜ் மேக்கப் கிட் அந்த காலத்தில் இவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்க. இது இந்த செருப்பு போட்டு போனால் கூட தனியாக சாப்பிடணும் போல், அவ்வளோ வெயிட்டாக வச்சுருக்காங்க. 1950s உடன் செப்பல்ஸ், விண்டேஜ் உடன் செப்பல்ஸ். இதெல்லாம் கூட இதை பாரு, எப்படா இதெல்லாம் போட்டுனாங்க. இப்போவே இதெல்லாம் போடுறாங்க, ஜிகிஜின்னு கொடுக்குறாங்க. கேம்லிங் டாய்ஸ் வித் காயின்ஸ். இது வந்து அது வந்து இந்த டாய் நல்லா இருக்கு. டெலிஃபோன், பழைய டெலிஃபோன். விண்டேஜ் உடன் ரேடியோ. அங்கே இருக்கிற குட்டி ஃபோன். அக்கா கோல்டு டெலிஃபோன்ஸ் தானே? டெலிஃபோன்ஸ் தானே? இது வந்து அப்படியே மூவ் பண்ணால் நமக்கு நம்பர் இது ஓவன், மைக்ரோவேவ் ஓவன். அந்த கேசட் இருக்குல்ல, அது போட்டு பாருங்க. ஸ்கூல் படிக்கும்போது இது இருக்கும் எங்கள் வீட்டில். பிளேயர் இருக்குல்ல, ஒன்ஸ் அப்பான் அ டைம். ரவுண்டாக விண்டேஜ் கெரோசின் ஸ்டவ்.
இது நல்லா இருக்குது. இந்த நேச்சர் பயங்கரமாக இருக்குது. Houston, USA, 1920. Horlicks box, vintage Horlicks containers made in India and England, 1950 to 70s. Horlicks mixer. இது வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம். உள்ள அந்த இருக்க அந்த பின் மாதிரி ஒன்று இருக்குது. அது வந்து நம்ம வச்சு இப்படி இப்போ பிளெண்டர் வருதுல்ல அது மாதிரி அது இப்போ அதிலே போட்டிருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், வெளியே போட்டிருக்காங்க ஹார்லிக்ஸ் மிக்சர் பண்ணி. பாட்டில்ஸும் இருக்குது. இது வந்து ஹார்லிக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு டின்னில் இருந்துச்சு, அப்புறம் பேக்கெட்டில் இருந்துச்சு, அப்புறம் பாட்டில் பின்னாடி அதுவும் கோல்டு ஃப்ளேக் கேமராஸ் நம்ம டிபார்ட்மெண்ட். நெஸ்ட்லே இது வந்து ஆஸ்டன் 7. இதான் வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ஆஸ்டன் மார்ட்டினோட ஃபஸ்ட் ஜென்ரேஷன். ஐ சப்போர்ட் ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டா இது ஹானுன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் 40 mph KMPHல MPH. மொத்தம் ஓடின கிலோமீட்டர்ஸ் 3. மேக்ஸ் கெப்பாசிட்டி 5%. லோ பீம், ஹை பீம். இது எனக்கு தெரிஞ்சு ஹானாக தான் இருக்கும். 1 2 3 4 5 5 பேர். இந்த ட்ரெயின்லலாம் இருக்கும்ல கனெக்டர்ஸ், அது மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க இந்த காஸ்க்குமே. டூல் பாக்ஸ். ஸோ இது வந்து கொடைக்கானல் இருக்க மியூசியம். எனக்கு மியூசியம் இருக்கிறதே இப்போ தான் தெரியும், விண்டேஜ் மியூசியம். ஸோ இதுக்கு தான் நாங்கள் இப்போ போனோம். ஒரு ஆளுக்கு 150. இதில் வந்து எக்ஸோட்டிக் பேட் ஃபோட்டோஸ்னு ஒன்று எக்ஸோட்டிக் பேர்ட்ஸ் ஃபோட்டோஸ் ஒன்று வச்சுருக்காங்க. அதுவும் இருக்குது. பட் நாங்கள் வந்து விண்டேஜ் மியூசியம் மட்டும்தான் போனோம். பெட்ஃப்ளிக்ஸ்னு ஒன்று வச்சுருக்காங்க. ஐ திங்க் இந்த மெக்காவ், பேரட்ஸ், இந்த அனிமல்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும். அதுக்கு வந்து ஒருத்தவங்களுக்கு 300, விண்டேஜ் மியூசியம் வந்து 150. நாங்கள் வந்து விண்டேஜ் மியூசியம் மட்டும்தான் போனோம். ஏன்னா பெட்ஸ் அது வேணாம். ஏன்னா ஏற்காடில் பார்த்தோம், ப்ளஸ் எங்களுக்குமே பெருசாக ஐடியா இருக்கலை போகணுன்ட்டு. அதனால் ஜஸ்ட் விண்டேஜ் மியூசியம் தான் போயிட்டு வந்தோம். ஒரு ஆளுக்கு 150. அண்டு இந்த விண்டேஜ் மியூசியமில் இருக்க ஃபோட்டோஸில் இருக்க எல்லாமே உள்ளே இருந்துச்சு மொரார்லெஸ். ஆனால் இதில் இந்த பெட்ஃப்ளிக்ஸில் இருக்கிறதெல்லாம் இருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஸோ நான் அது மட்டும் போனேன் 150. இது வந்து 300. இது காம்போவாக 400 பண்ணுறாங்க. பட் நான் தான் போனேன். இது நல்லா இருக்குது. இது வந்து பைக் வந்து ஒரு பைக் தான். இந்த பைக் இல்லை, வேறு ஒரு பைக் இருக்குது. ஆனால் அந்த கார் இருக்குது, ஆஸ்டன் மார்ட்டின் 2nd ஜெனரேஷன் கார் இருக்குது, அந்த ஜீப் இருக்குது, அப்புறம் இந்த விஷயங்கள்லாம் இருந்துச்சு. பைக் இல்லை, இது ஜாவா. ஐ திங்க் இது வந்து வேறு ஜாவா தான். ஆனால் உள்ள ஜாவா இல்லை, வேறு ஏதோ வண்டி இருந்துச்சு. அது என்ன வண்டின்னு எனக்கு தெரியல. ஸோ இதுதான் 6 மணிக்கு கிளம்பி 7 மணிக்கு போகணும் அப்படின்னு பிளான் பண்ணோம். 6 மணிக்கு எந்திச்சிட்டோம் எல்லோரும். ஆனால் 7:30 ஆகுது, இன்னும் யாரும் வெளியே கிளம்பல. எல்லாம் இன்னும் ரெடி ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அநேகமாக இன்றைக்கி கூக்கல் தான் பிளான்னு. ஸோ கூக்கல் முடிச்சுட்டு இன்னொரு லொக்கேஷன், அது நான் கூக்கல் முடிச்சுட்டு சொல்கிறேன். ஏன்னா கூக்கல் வந்து என்ன சொன்னாங்கன்னா, உள்ளே ஒரு ஃபால்ஸ் இருக்குது, கூக்கல் ஃபால்ஸ். அது வந்து 4 கிலோமீட்டர்ஸ் ட்ரெக்கிங் அந்த மாதிரி சொன்னாங்க. அது வந்து தெரியல எக்ஸாக்டாக. அதனால் இப்போதைக்கு கூக்கல் ஃபஸ்ட்டு. 7:30 ஆச்சு, எப்படியும் 8:30 ஆகிடும் கிளம்பி ஸ்ட்ரைட்டாக கூக்கல். ஐ திங்க் நாங்கள் தங்கியிருக்க ரெசார்ட்லேருந்து அரௌண்ட் ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் சம்திங். ஸோ
30 கிலோமீட்டர்ஸ் நார்மல் ரோடில் போகிறோன்னா என்ன ஒரு மேக்ஸிமம் என்ன ஒரு 40 மினிட்ஸ் 45 மினிட்ஸில் இல்லை 1 ஹவர்லேயே போயிடலாம். ஆனால் இங்கே ரொம்ப நேரம் ஆகிடும். ஸோ இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். மீதியை நான் அங்கே காட்டுறேன். ஸோ நம்ம கூக்கால் போயிட்டுருந்தோம். கூக்கால் போயிட்டுருக்கும்போது இந்த ரூட்டில் இப்போ அந்த ஸ்பாட் தான் பழனி மலை வியூ பாயிண்ட். ஸோ நாங்கள் வந்து வண்டி அப்படியே அங்கங்கே பார்க் பண்ணிட்டு இப்போ அந்த வியூ பாயிண்ட்டை காட்டுறேன். என்ன துண்டை இங்கே காய போட்டிருக்க? ஸோ இதான் அந்த பழனி மலை வியூ பாயிண்ட். ஸோ நீங்கள் அங்கே நாங்கள் வந்து கூக்கால் போயிட்டுருந்தோம். கூக்கால் பக்கத்தில் வி ஸ்டாப்ட். இங்கே இறங்கி இப்போ ஆக்சுவலாக அந்த ஃபோட்டோவில் வந்து ஒரு வாட் இஸ் இட் ஏரி மாதிரி ஏதோ ஒன்று இருந்துச்சு. பட் ரொம்ப மிஸ்டாக இருக்கனால எதுவுமே தெரியல. இவ்வளோ தான் தெரியுது, அவ்வளோதான். அதுக்கு பின்னாடி அந்த ஃபோட்டோவில் பார்க்கும்போது நான் ஃபோட்டோ காமிக்கிறேன் போகும்போது பின்னாடி ஒரு ஏரி இருந்தது. அந்த ஏரி தெரில, அவ்வளோ மிஸ்ட்டு இந்த இடத்துல. அண்ட் அங்கேயுமே ஒரு வீடு இருக்குது. அந்த மிஸ்ட்டு வந்து அப்படியே பாஸ் ஆகுது அந்த வீட்டு வழியாக. நம்ம அந்த ரூட்டு தான் போவோம். நான் போகும்போது வேணால் காமிக்கிறேன். அந்த வீடுக்கு இந்த சைனாலலாம் இருக்கும்ல, அந்த கூரை மாதிரி கட்டுவாங்கள்ல, அந்த மாதிரி கட்டியிருக்காங்க அந்த வீடை. இப்போ அந்த ஸ்பாட்டில் என்னென்னா வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா அந்த மிஸ்ட் வந்து அப்படியே பாஸ் ஆகுது, அந்த வீட்டோடு அப்படியே பாஸ் ஆகி போகுது. ஸோ இன்றைக்கி வந்து டே 1 அதாவது டே 1 வந்து 2 லொக்கேஷன் பிளான் பண்ணோம். நல்லா தூங்கிட்டோம். ப்ளஸ் வந்து டைம் இல்லாதனால அதை வந்து அப்படியே இன்னொரு நாள் ஷிஃப்ட் பண்ணிட்டு நாங்கள் வந்து டே 2 இது டே 2. டே 1 வந்து லேக் பார்த்துருப்பீங்க. ஸோ டே 2 ஃபஸ்ட் பார்ட் வந்து இது தான் பழனி ஹில் வியூ பாயிண்ட். ஸோ இதுதான் அந்த வியூ பாயிண்ட். ஸோ கூக்கால் வி ஆர் கமிங். சொன்ன அந்த வீடு சொன்னேன்ல, அதுதான். அதில் நின்னோம் அப்படின்னா அந்த மேகம் அப்படியே நம்மளை அப்படியே தொட்டுண்டே போகும். हे प्रभु हे प्रभु हे प्रभु हे हरि राम कृष्ण जगन्नाथ प्रेमानंद. தெரியுதா மேலே மிஸ்ட்டு? மணி இப்போ என்ன தெரியுமா? 9:26. வெயிலாக தான் இருக்கு, ஆனால் நல்லா இருக்கு. இந்த ஊரோட பேர் பூம்பாறை. இது வந்து கூக்கல் போகிற வழி. நீங்கள் வந்து கொடைக்கானல் வந்துட்டு கூக்கல் போகிறீங்கன்னா நீங்கள் இந்த ரூட் க்ராஸ் பண்ணி தான் போவீங்க. ஸோ வி ஸ்டாப்ட். இங்கேயுமே நிறுத்தி பார்த்துட்ருக்கோம். கீழே ஏதோ ஷூட்டிங் போயிட்டுருக்கு. அங்கே 2 கேரவேன் நிற்குது, தெரியுதா? 2 கேரவேன் நிற்குதுடா ப்ளூ கலரில். எனக்கு ஸ்ட்ரைட்டாக பார், ஒரு ப்ளூ கலர் கேரவேன், பின்னாடியே 2 வேன் நிற்குது பார். அங்கே ஒரு அக்கா இருக்காங்க, அவங்க சொல்கிறாங்க ஷூட்டிங் தான் போகுதுன்ட்டு. பட் அவங்களுக்கும் என்ன படம்னு தெரில, எங்களுக்கும் என்ன படம்னு தெரியல. தெரிஞ்சிருந்தால் சொல்லியிருப்பேன். இங்கே ரொம்ப மினி ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் இல்லைங்க, ஒரு ஓடங்க அது. ஓ ஓ ஓ ஓ ஓ இந்த இடம் தான் நான் ரீல்ஸில் பார்ப்பேன். திஸ் இஸ் நாட் கொடைக்கானல், திஸ் இஸ் நாட் சுவிட்சர்லாண்ட், திஸ் இஸ் கூக்கால் அப்படின்னு இந்த இடத்த தான் பார்ப்போம். ஸோ நாங்கள் கூக்கல் போகிற வழியில், கூக்கல் வந்துட்டோம், ஃபால்ஸ் தான் பிளான். ஸோ அப்படி போகிற வழியில் இங்கே ஒரு இடத்துல வண்டியை நிறுத்தணும். இந்த இடத்த பாருங்களேன், கூக்கால் லேக் வியூ. ஸோ திஸ் இஸ் கூக்கால் லேக். இது கரையாக ஆழமான்னு தெரில, எனக்கு தெரிஞ்சு கரைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா கீழே இருக்கிறது தெரியுது. கீழே ஏதோ கேரட்டோட அப்பர் பாட்டம் கீழே இருக்குது. கேமராவில் தெரியுதுன்னு தெரியல, எனக்கு விஷயம் தெரியுது. அப்புறமா ஒரு இலை ஒன்று கீழே இருக்குது. ஸோ அநேகமாக இது அப்போது ஆழம் கிடையாது, கரை தான். ஸோ இப்போ நம்ம இங்கே லேக் வியூ பாயிண்ட்லேருந்து கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக நாங்கள் வந்தது கூக்கல் ஃபால்ஸ்க்காக தான். பட் இங்கே லோக்கலில் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே தூத்தூர் ஃபால்ஸ்னு ஒரு ஃபால்ஸ் உண்டு, அதுதான் அந்த ஃபால்ஸு. அது வந்து க்ளோஸ்டுங்க. 1 வருஷம் 4 மாதமாக க்ளோஸ்டாக இருக்குது. யாரையும் அலோவ் பண்ணுறதில்ல. ஏதோ லோக்கல் ப்ராப்ளம் சம்திங், ஏதோ பஞ்சாயத்து அண்ட் சம்திங், ஏதோ லோக்கல் இஷ்யூ தான். அங்கே உள்ள இது இஷ்யூனால் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ யாரையும் அலோவ் பண்ணுறதில்ல. 1 வருஷம் மேலே ஆச்சு அப்படின்ட்டாங்க. அப்புறமா அவங்க வந்து இங்கே பின்னாடி ஒரு ஃபால்ஸு சொன்னாங்க, மினி ஃபால்ஸ்னு ஒன்று. அது ஆக்சுவலாக நீங்கள் கூகுள் மேப்பில் பார்த்தீங்கன்னா கூக்கல் ஃபால்ஸுன்னு தான் சம்திங் இருக்கும். 2 இடம் காமிக்கும், கூக்கல் ஃபால்ஸ்னு 2 இடம் காமிக்கும்.
ஒன்று வந்து க்ளோஸ்டு. அந்த க்ளோஸ்டான இடத்துக்கு பேர் தான் தூத்தூர் வாட்டர் ஃபால்ஸ். அந்த தூத்தூர் வாட்டர் ஃபால்ஸ் போகணுன்னா நம்ம வந்து பைக் ஒரு இடத்துல நிறுத்திட்டு 4 கிலோமீட்டர்ஸ் உள்ள ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் அதுக்கு தான் பிளான் பண்ணி வந்தோம். வண்டியை நிறுத்திட்டு அப்படியே ட்ரெக் பண்ணி குளிச்சுட்டு வருவோம் அப்படின்னு தான் வந்தோம். ஆனால் க்ளோஸ்டுன்ட்டாங்க இப்போதைக்கு. இப்போது என்ன இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா, இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது கூக்கல் அதோட பேர் நான் சொல்கிறேன். அந்த வியூ பாயிண்ட்டுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ அந்த வியூ பாயிண்ட் முடிச்சுட்டு நாங்கள் திரும்ப இந்த ரூட் தான் வருவோம். வந்து நான் சொன்னேன்ல தூத்தூர் ஃபால்ஸ்னு 2 காமிக்கும் கூகுள் மேப்பில் அப்படின்ட்டு. அதனால் வி ஆர் ரெடிங் டு இன்னொரு ஃபால்ஸ். அது வந்து மினி ஃபால்ஸு அப்படின்னு சொன்னாங்க. அங்கே வந்து எப்படின்னா வண்டியை ஒரு இடத்துல விட்டுட்டு 1 கிலோமீட்டர் சம்திங் நடக்கணும், ஒரு 10 நிமிஷம் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போது அங்கே போகலாம், இந்த வியூ பாயிண்ட் முடிச்சுட்டு அங்கே போகலாம் அப்படிங்கிறது தான் பிளான். வாவ். ஸோ நான் வந்து அந்த செகண்ட் ஃபால்ஸ் போகிறதுலேருந்து நெக்ஸ்ட்டு காமிக்கிறேன் எப்படி என்ன அப்படின்ட்டு. கூக்கால், we reached கூக்கால். ஸோ நீங்கள் வந்து கூக்கால் வந்தீங்கன்னா இது வந்து இந்த ரோடு வந்து வில்லேஜ்குள்ளே போகிற ரோடு. ஸோ இங்கே போகாமல் இந்த டைரெக்ஷனில் போனீங்கன்னா அந்த வியூ பாயிண்ட் போயிடலாம். கூக்கல் வியூ பாயிண்ட் இங்கே போயிடலாம். ஸோ அங்கே காமிச்சனில் ஒரு வழி. ஸோ அந்த பாதை வந்தீங்கன்னா இப்படியே தான் கொண்டு போவோம். அது இப்படியே கொண்டு போய் ஸ்ட்ரைட்டாக கீழே தான். ஸோ இங்கே வண்டி இருக்குது. நாங்கள் வண்டி வந்து அங்கேயே விட்டுட்டோம். ஏன்னா அங்கே வண்டி வர்றதுக்கு ஒரு இது வச்சுருந்தாங்க, பட் நாங்கள் அங்கே எதுவும் உள்ளே கொண்டு வரல. நாங்கள் அங்கேயே வண்டியை விட்டுட்டு நடந்து வந்துட்டோம். ஸோ நீங்கள் பெட்ரு நடந்து வர்றது பெட்ரு. இது வந்து தெரில லோக்கல் பீப்புள்ஸாக இல்லைன்னு தெரில. கேஎல் ரெஜிஸ்ட்ரேஷன் லோக்கல் கிடையாது. ஸோ வந்திருக்காங்க அவ்வளோதான். ஸோ என்ன கேட்டால் பெட்டர் வண்டி அங்கேயே விட்டுட்டு இப்படி நடந்து 1/2 கிலோமீட்டர் தான் சொன்னாங்க நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த வியூ பாயிண்ட்டு. ஆக்சுவலாக அந்த மேகத்துக்கு பின்னாடி ஒரு ஃபால்ஸ் இருந்தது, ஆனால் மேகம் வந்து மறைச்சிருச்சு. ஸோ இந்த வியூ பாயிண்ட் பாருங்கள், இந்த இடத்துல காட்டு. அப்படியே இந்த இடத்துல ஆக்சுவலாக இந்த இடத்துல ஃபால்ஸ் இருக்குது. ஃபால்ஸ்லேருந்து அப்படியே இப்படி போய் அப்படியே அடிச்சு விடு. என்ன அப்படி இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். ஆமாம் அது கரெக்டு. அது ஃபால்ஸ் இல்லை, அது ஓட. ஆனால் இங்கே தான் கொஞ்சம் ஃபோர்ஸாக இது மாதிரி சவுண்டு அங்கே தான் வருது, இங்கே வரல. சரி, இன்னும் ஓட. இது வந்து போகிற வழி ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது இந்த வியூவு, கீழே இருக்குது அந்த ஃபால்ஸ். ஸோ இது வந்து ரைட் வியூ ஆஃப் கூக்கல் வியூ பாயிண்ட். ஸோ இதான் இந்த ஃபாக் எல்லாம் கொஞ்சம் விலவி இந்த வியூ தெரிஞ்சுது. அதான் ஐ வாண்ட் டு ஷோ திஸ் இஸ் வாட் தி வியூ. நான் அதில் ஒரு இதில் சொல்லியிருந்தேன், இப்போ கண்டிப்பாக கேமராவில் தெரியாது. அதில் ஒயிட் கலரில் ஒரு லைன் மாதிரி இந்த இடத்துல எப்படி போகும், அது ஏதோ ஓட சம்திங், ஏதோ ஒரு ஃபால்ஸ்லேருந்து வருது. இங்கே ஒயிட் கலரில் ஒரு ராக் இருக்கும், அந்த ராக் பக்கத்தில் இருக்க அந்த ஃபால்ஸு. அந்த ஃபால்ஸ்லேருந்து அப்படியே வந்து இங்கே வந்து இப்படி அங்கே அந்த வியூலேருந்து பார்த்தோம். அந்த வியூலேருந்து பார்க்கும்போது இந்த இடத்துல கரெக்டாக இப்படி இறங்குது. ஸோ இந்த வியூ பாயிண்ட் நீங்கள் இறங்கி வரும்போது இப்படி ஒரு பாதை போகும். இங்கே வந்து ஒன்று மேலே இன்னொன்று கீழே பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் இருக்குது, பட் நமக்கு அலோட் கிடையாது, ப்ரொஹிபிட்டட்ன்ட்டாங்க. அது இல்லாமல் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, அந்த இடத்துல ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. ஸோ மேலேயுமே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. ரெண்டையும் நான் காட்டுறேன். மேலே வழி இருக்கா? சரியான மிஸ்ட்டு. ஸோ நாங்கள் இப்படி தான் வந்தோம். ஒரு நோட் இருக்குது, வி ப்ரிஃபர் க்ரீன், கீப் இட் க்ளீன் அப்படின்ட்டு. அண்ட் இதுதான் எண்டு. இந்த வீடை தான் நீங்கள் எல்லா ரீல்ஸ்லையுமே பார்த்துருப்பீங்க. அந்த மிஸ்ட்டு வந்து எங்கள் மேலே பட்டு அப்படியே பாஸ் ஆக போகுது. இந்த ஃபீலிங்ஸை வந்து எப்படி சொல்லணுன்னே எனக்கு தெரியல, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அது அப்படியே நம்மளை அந்த பட்டு அப்படியே நம்ம அப்படியே கிராஸ் ஆகி அப்படியே போகுது. பண்ணி கீழே போகலாம். எப்படி கீழே போவா? என் தளபதி உனக்காக உயிர் கொடுப்பேன், எடுத்துக்கோ. மூஞ்சிய மறைச்சாங்க, மூக்கு தடைஞ்சிட்டு இருக்கா. கர்மா. ஸோ நீங்கள் வந்து கூக்கல் லேக் முடிச்சுட்டு மினி தூத்தூர் ஃபால்ஸ் அப்படின்னு வந்தீங்கன்னா, அப்படின்னு லொக்கேஷன் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கரெக்டாக காட்டாது. ஏன்னா நாங்கள் அதை இப்போ ஃபாலோ பண்ணி தான் போனோம். ஒரு இடத்துல பிளாங்க் ஆகி கீழே போயிருந்தோம். கீழே தான் கேட்டோம் எப்படி போகிறதுன்ட்டு. ஸோ அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஆக்சுவலாக வழி இதுதான் வழி, நீங்கள் இப்படி தான் வருவீங்க. ஆக்சுவலாக இப்படி வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஏதோ இருக்குது, இந்த மாதிரி ஃபைன் அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்பிளே இருக்குது. இந்த டிஸ்பிளே பக்கத்தில் இதுதான் வழி, ஆக்சுவலாக அந்த ஃபால்ஸ் போகிறது வழி. உள்ள ஒரு தாத்தா இருக்காங்க, அவங்க எப்போவுமே இங்கே தான் இருப்பாங்களா. ஸோ அவங்க தான் சொன்னாங்க
எப்போவுமே இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக இவங்கள பார்த்துட்டு நீங்கள் இப்படி தான் போகணும். ஃபால்ஸுக்கு வந்து மினி தையூர் ஃபால்ஸ் வந்து இப்படி தான் போகணும். ஸோ மக்களே, இதுதான் அந்த ஃபால்ஸ் போகிற வழி. அங்கே நம்ம தாத்தா இருப்பாப்புல, தாத்தா கிட்டே பேசி போங்க. ஒரு ஆளுக்கு 60, ஒரு ஆளுக்கு 60 ரூபா பே பண்ணோம். ஆக்சுவலாக மணி இப்போ என்ன தெரியுமா, ஃபோனில் காட்டுறேன். ஆக்சுவலாக மணி 1 தெரியுதா, மணி 1. 1 மணிக்கு இருக்க வியூவை பாருங்கள், 1 மணிக்கு இருக்க அந்த அட்மாஸ்பியரை பாருங்கள் எப்படி இருக்குது, அந்த கிளைமேட்டு. நான் வந்து 2 வாட்டி கொடைக்கானல் வந்தேன், நான் சொல்லியிருப்பேன். 2 வாட்டி வந்தேன், இது 3rd டைம் எனக்கு. ஆனால் 2 வாட்டியுமே இந்த இடத்துக்கெல்லாம் நாங்கள் வரவே இல்லை. நாங்கள் ஜஸ்ட்டு சிட்டிலே சுற்றிட்டு அங்கே ஒரு சில ஸ்பாட்ஸ். அது ஃபஸ்ட்டு இந்த யூடியூப் சேனலில் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ இருக்கும் கொடைக்கானலில். கொஞ்சம் ஒரு மாதிரி லிமிட்டட் ஸ்பாட்ஸ் தான் போனோம். ஏன்னா நாங்கள் காரில் வந்திருந்தனால டக்குன்னு அப்படி பண்ண முடியல. பார்க்கிங் பார்க்கணும், இது பார்க்கணும், அது பார்க்கணும், இந்த மாதிரி இல்லை. ஆனால் இப்போ நாங்கள் 2 வீலரில் தான் வந்திருக்கோமா, ஒரு இடம் மனசாட்சியே இல்லாமல் எல்லா இடமும் சுற்றணும்னு சொல்லி ஷெடியூல் போட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இது எங்கள் ஷெடியூலில் இருக்க முக்கியமான ஸ்பாட்டு. இப்போ போகிறோம், குளிக்க போகிறோம். அண்ட் இன்னொரு விஷயம், ட்ரெஸ் மாற்றுறது கேட்டிருந்தோம், ட்ரெஸ் மாற்றணும் அப்படின்னு கேட்டிருந்தோம். அவங்க வந்து நீங்கள் ஃபால்ஸ் போனீங்கன்னா பக்கத்துலேயே ஒன்று இருக்கும், நீங்கள் அங்கேயே ட்ரெஸ் மாற்றிக்கலான்ட்டாங்க. ஃபால்ஸோட அந்த சத்தம் கேட்குது, கண்டிப்பாக கேமராவில் ஆடியோ பிக்கப் ஆகிடும். அப்படின்னா பக்கத்தில் போயிட்டுருக்கோம். அண்ட் இங்கேயும் சரி, நாங்கள் வந்து அந்த வியூ பாயிண்ட்லேருந்தும் சரி, இறங்கும்போது ஜாலியாக இறங்கிடுறோம் எங்கள் பாட்டுக்கு. ஆனால் ஏறும்போது தான் காதுலேருந்து புகை போகுது. ஈவினிங் 6 மணி மாதிரி இருக்குங்க இதை பார்க்கவே. ஃபால்ஸ் இதெல்லாம் ஒரு 6 மணிக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. ஆனால் மணி 1, மதியம் 1 வந்துட்டோம் ஃபால்ஸ்க்கு. வா, நான் பேசுனா எதுவும் எனக்கு தெரிஞ்சு கேட்காது. ஸோ இதான் அந்த மினி ஃபால்ஸ். மினி ஃபால்ஸே எப்படி இருக்குது, பெரிய ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னா நல்லா தான் இருக்கும், ஆனால் அலோடு இல்லை. அதனால் இங்கே தான் இப்போ வந்து குளிச்சுட்டு திரும்ப போகிறோம். ஆல்ரெடி கொடைக்கானல்லாம் செம்ம குளிர். இப்போ இங்கே குளிச்சுட்டு என்ன பண்ண போகிறோன்னு தெரில, பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம அந்த மினி தூத்தூர் ஃபால்ஸ் அது முடிச்சுட்டு அடுத்து வந்த இடம் வந்து இதுதான், மணவனூர் எக்கோ டூரிசம் சைட். ஸோ இங்கே வந்து ஒரு லேக் உண்டு, நாங்கள் பார்த்துட்டு தான் வந்தோம், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ அங்கே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்தோம். ஐ திங்க் இது பெய்டு. அந்த மினி ஃபால்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா, அங்கே லேடிஸ் ட்ரெஸ் மாற்றுற மாதிரி ஒரு இடம் வச்சுருக்காங்க. அது ட்ரெஸ் மாற்றுறது இல்லை, அது லிட்டரலாக அங்கே இருக்க அந்த தாத்தாவோட வீடு. அங்கே தான் அவர் இருப்பானா போல், ஏன்னா உள்ள திங்ஸ் எல்லாம் இருந்தது, சமைக்கிற திங்ஸ். ஸோ இதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் கொடுக்கணும். ஒரு ஆளோட விலை ஒரு ஆளுக்கு 30 rupees. நாங்கள் 8 பேர் வந்தோம். ஸோ 240. ஸோ அதில் தான் வருவீங்க. நாங்கள் அப்படியே நடந்து இங்கே வந்தோம். இங்கே ஜிப்லைன் இருக்குது, பட் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே இருக்கவங்க அப்படியே நடந்து வராங்க கீழே. ஸோ அநேகமாக எனக்கு தெரிஞ்சு ஜிப்லைன் இருக்குது, பட் இப்போது டைம் முடிஞ்சிருச்சுன்னு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா இப்போது மணி அரவுண்ட் 4:45 சம்திங். ஸோ அப்புறமா போட்டிங் இருக்குது, போட்டிங் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். நான் அங்கே கேட்டு சொல்கிறேன். போட்டிங்லேயே 2 விதமான போட்ஸ் வச்சுருக்காங்க. இப்போது இந்த போட்டிங் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. க்ளோஸ் பண்ணாங்க மீன்ஸ் இன்றைக்கி டைம் ஓவர் ஆகிடுச்சு. 5 o'clock ஆகிடுச்சு, அதனால இப்போ க்ளோஸ்ட். மற்றபடி நீங்கள் வரலாம், மார்னிங்லேருந்து ஈவினிங் வர இருக்கும். அண்ட் ஜிப்லைனுமே இருக்குது இங்கே. ஜிப்லைனு போட்டிங்கெல்லாம் தாண்டி இந்த இடம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. சீரியஸ்லி எப்படி சொல்லலாம், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்றைக்கி ஃபுல்லாக இன்னும் கிட்டத்தட்ட ஐ திங்க் 1, 2 இது வந்து 4th லொக்கேஷன் ஐ திங்க் நாங்கள் வந்தது. என்னை கேட்டால் இன்றைக்கி வந்ததுலேயே தி பெஸ்ட். அதான் இன்றைக்கி போன அந்த 3 நாள் ஸ்பாட்லேயுமே என்னோடய ஃபேவரட் மணவனூர் லேக் தான். உண்மையில ரொம்ப நல்லா இருக்குது, ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்குது இங்கே. அந்த இந்த லொக்கேஷன் ப்ளஸ் இது எல்லாமே ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி மைண்டுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கப்புறமா இப்படியே சுற்றி இந்த ஏரியா ஃபுல்லாக நீங்கள் சுற்றலாம். அங்கே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு, க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க.
போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சு திருப்பி போய் போயிடு. சந்தோஷ் இப்படி போயிட்டு கடைசியில் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு போயிடலாம். ஸோ நேற்று வந்து டே டூ வந்து மணவனூர் எக்கோ டூரிசம் முடிச்சுட்டு நாங்கள் ரூமுக்கே வந்துட்டோம். ஏன்னா அங்கேயே லேட் ஆகிடுச்சு, அங்கேயே அரௌண்ட் ஒரு 5:30 ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் வந்து ரூமுக்கே வரலான்னு கிளம்பிட்டோம். ஸோ அப்படி வந்துகிட்டே இருக்கும்போது நாங்கள் போகும்போது பூம்பாறை வியூ பாயிண்ட் ஒரு இடத்துல நிறுத்தினோம், பார்த்துருப்பீங்க. அங்கேருந்து அந்த வில்லேஜ் பார்த்துட்டு இருந்தோம். அப்போ போகும்போது டைம் இருந்துச்சுன்னா அந்த வில்லேஜ்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ரிட்டன் முடிச்சுட்டு குக்கல் போயிட்டு திரும்ப கொடைக்கானல் போயிட்டு இருக்கும்போது போகிற வழியில் தான் இருக்கும் பூம்பாறை. ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக பூம்பாறை போனோம். பூம்பாறை போய் அந்த வில்லேஜ்குள்ளே போய் இருட்டிருச்சு. அதனால் பெருசாக எங்கள் வீடியோ ஃபுட்டேஜ் எதுவும் எடுக்கலை. ஸோ சும்மா அந்த வில்லேஜ்குள்ளே போய் எப்படி இருக்காங்க, அந்த வில்லேஜ் எப்படி இருக்குது அப்படிங்கிற இதுக்கு தான் போனோம். அண்ட் பார்த்தோம், அது ரொம்ப நல்லா இருந்தது, வித்தியாசமாக இருந்தது. அண்ட் நீங்கள் வந்து பூம்பாறை இறங்குறீங்க, ஒரு மெயின் இதுலேருந்து பூம்பாறை வந்து கீழே இறங்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் இறங்கும்போது கொஞ்சம் தூரத்துலேயே லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு கஃபே வரும். அது ஒரு சின்ன கஃபே தான். அந்த கஃபேலேருந்து ஒரு வியூ பாயிண்ட் கிடைக்கும், வேறு லெவலில் இருக்கும். நேற்று நாங்கள் போகும்போது லிட்டரலாக இருட்டிருச்சு. பட் இருந்தாலுமே அது சூப்பராக இருந்தது. நீங்கள் போகிறீங்கன்னா அந்த கஃபே வந்து ரெக்கமெண்டட் ஒன்று தான். அது வந்து ரொம்ப பெரிய கஃபேலாம் இல்லை, சின்னதாக ஒரு பொட்டி கடை மாதிரி தான் இருக்கும். ஸோ அது வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்தது நேற்று நாங்கள் போகும்போது. ஸோ இப்போது இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஃபேரி ஃபால்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபால்ஸ் தான் வந்திருக்கும். ஸோ அதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் இது குளிக்கிற அந்த மாதிரிப்பட்ட ஃபால்ஸ் கிடையாது. இது வந்து சும்மா பார்க்குறது ப்ளஸ் ஃபோட்டோஸ், அவ்வளோதான். மற்றபடி இதில் குளிக்க இதில் எங்கிட்ட போய் குளிக்கலாம் முடியாது. இது கீழே தண்ணி இருக்கா இல்லை இது நார்மல் இதுதானே தெரில. சகதியா தெரில, இது என்ன தண்ணியாக என்னன்னே தெரில. கீழே குளிக்கலாம் முடியாது. இது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம், பார்த்துக்கலாம். ஸோ இது டே 3யோட ஃபர்ஸ்ட் லொக்கேஷன், ஃபேரி வாட்டர் ஃபால்ஸ். ஸோ இப்போ அந்த ஃபேரி ஃபால்ஸ் சொன்னேன் தெரியுமா, அந்த ஃபால்ஸ்லேருந்து இறங்கி கீழே வரும்போது வந்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த ரூட்டில் தான் கீழே இறங்குவீங்க. இறங்கின உடனே ரைட் ஹேண்ட் சைடு வந்து இந்த ஃபால்ஸ் இருக்கும். இதுக்கு பேர் வந்து லிரில் ஃபால்ஸ். ஆமாம், லிரில் ஃபால்ஸ் தான். ஆமாம், இதுதான் பேர். இது வந்து ஃபால்ஸ் என்னடா எல்லா ஃபால்ஸுன்னு சொல்லி ஓடையை காட்டுற அப்படிலாம் இல்லை. இதுக்கு பேர் அப்படி தான் வச்சுருக்காங்க. அது வந்து ஃபேரி ஃபால்ஸ், இது வந்து லிரில் ஃபால்ஸ். இப்போ வந்து லிரில் ஃபால்ஸ் முடிச்சுட்டு நாங்கள் இப்போ வந்திருக்கிறது வந்து க்ரீன் வேலி பாயிண்ட். இது வந்து இதோட இன்னொரு பேர் வந்து சூசைட் பாயிண்ட். ஸோ இது வந்து நம்ம அந்த லிரில் ஃபால்ஸ்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர்ஸ், அவ்வளோதான். 2 கிலோமீட்டர்ஸ் ஃபுல்லாக தான் இருக்கும், கரெக்டாக தெரியல, பட் அதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அது முடிச்சுட்டு நீங்கள் அப்படியே இங்கே வரலாம். அதாவது நீங்கள் காலையிலேருந்து வீட்டிலேருந்து கிளம்புறீங்க அப்படின்னா, நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிப்பேன் டே 3 அப்படின்ட்டு. நாங்கள் ஒரு 10 o'clock கிளம்புனோம். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து ஃபேரி ஃபால்ஸு, அப்புறமா லிரில் ஃபால்ஸு, இப்போ வந்து க்ரீன் வேலி பாயிண்ட் ஆர் சூசைட் பாயிண்ட்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இங்கே தான் நாங்கள் இப்போ போகிறோம். பசங்களை என்ன பார்க்குறீங்க? அவன் தானே பார்க்குறான். சரணை கேட்டு போனேன். என்னன்ட்டு ஒரு 5 நாள் வாடகை தாங்க கேட்டா சொல்றான். 5 நாளைக்கு ரெண்டுக்கு கேட்குறாங்க. லீஸ் எடுத்துருக்காங்க. உள்ள போய் பாருங்க. ஒரு காத்திருச்சுன்னா நகரம் அப்ப தெரியும். கம்ப்ளீட்லி மிஸ்டு. உள்ள ஒண்ணுமே தெரியல.
ஏய் மச்சான் உங்க குடும்பம் ஏய் உங்க பெரியப்பா தெரியும் தெரியும் முகச்சாடு யாருக்கு ஒத்து போகுது அந்த குரங்கு பாரு அப்படியே ஒன்று பாரு அங்க பாரு சூப்பர் பத்து பொருத்தமும் பக்காவா ரெண்டுத்தையும் காட்டு அங்க பாரு இந்த இருக்கா நித்தானவன் குரங்கு தான் பயப்படுது இவனை பார்த்து நம்மளோட மோசமான விலங்கா இருக்கு இது அப்படின்ட்டு completely missed. ஆமா ஸ்டடியா தானே இருக்கு இல்லடா ஆடுதுடா மாமா உங்களுக்கு ஸோ டால்ஃபின் ஹவுஸ்லேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா மவுண்டன் வியூ தலைவர் நிப்பாப்ல தண்ணி கேனோட ஐயா தண்ணி கேன் போட வந்தேன். தண்ணி கேன் போட வந்தோம் ப்ரோ. ஸோ மவுண்டன் வியூ நீங்கள் ஒன்று இருக்கும் அந்த வியூ தான் இப்போ அங்கே க்ரீன் வேலியில் மிஸ்டாக இருந்த மாதிரி இங்கேயும் ரொம்ப மிஸ்டாக தான் இருக்குது எதுவுமே தெரில. ஸோ இந்த டால்ஃபின் ஹவுஸில் நீங்கள் வரும்போது அந்த மவுண்டன் வியூ நீங்கள் சின்னதாக ஒரு ஏதோ ஒன்று தண்ணி வருது. அங்கேருந்து கம்ப்ளீட்லி மிஸ்ட். ஸ்ட்ரைட்டா கீழே அவள் படத்துல பார்த்த மாதிரி இருக்கு. அவள் படத்துல மாதிரிலாம் இல்லை, சுந்தர்சி ஒரு படம் இருள்லாம் இருக்கு. இருள் பயங்கரமான படம் பாய் ஜெய் ஜெய். சரண மரம் தெரியுமா? இந்த மரத்தை ஏறிட்டேன்னு வையேன் 10,000 கொடுக்கணும் அபி. அந்த கோப்ரோவை கொடுத்தோம். கீழ இருந்து மேலே ஏறிட்டு கோபுரம் என்ன நான் கோல்ட் செயினே தரேன் உனக்கு. அபி 10 நிமிஷம் நீ கீழ இருந்து மேலே ஏறிட்டேனே இந்த புளிக்குமா பேசுறேன் கேட்டதுக்கு பதில். மரம் ஏறுத்து முடியாது. அவன் கடுகு ஸ்டட் கொடுப்பான். ஸ்டட்டை வச்சு நான் என்னத்த பண்ணேன், அதுவே 15 ரூபா ஸ்டட்டு. இந்த மரம் என்ன ஹைட் இருக்கும், ஐ மீன் ஃபீட்டில் சொல்றா? எனக்கு தெரிஞ்ச ஒரு 80 ஃபீட் இருக்கும்ல. அழகா தான் வந்தாரு கொடைக்கானலுக்கு. போடா அடக்கம் ஒவ்வொரு கடையா போய் மாங்காய் இருக்கா என்ன கர்ப்பமாவா இருக்கா? சாமி 18ஆம் படி கருப்பு தாமரைக்கு பிறக்க போற குழந்தைக்கு என்ன பேர் வைக்கணும்னு கணிச்சு சொல்றான். கேட்டுட்டு இருக்கான்டா. எல்லா கடையை போய் மாங்காய் இருக்கான்ட்டு இதை கொடுக்க வந்த பெருசா இப்பவும் சாப்பிட்டுட்டு தானே இருக்கு. அப்புறம் என்ன பண்ணி ஊர்ல மாடு இருக்கா? நான் கலாய்க்கல பண்ணி, நான் கலாய்க்கல, நான் நிஜமா தான் கேட்டேன். நான் கலாய்க்கல, சீரியஸா தான். நேத்து சொன்னால கண்ணுக்குட்டி எப்படி இருக்குன்னு. மாமாக்கு ட்ரெஸ் ஊத்தாம பாத்தியா? ஸோ அங்கே தெரியுறாங்கல்ல கொஞ்சம் பேர், அதுதான் டால்ஃபின் ஹவுஸ் ஆக்சுவலாக. ஸோ ரொம்ப மிஸ்டாக இருக்கனால அங்கே வந்து ஆட்கள் இருக்காங்க அப்படின்னு தான் தெரியுதே தவிர வேறு இந்த ராக்கெட் தெரில, எப்படி சொல்லலாம், இப்படி ஒரு விஷயம் இருக்குது அந்த மாதிரி தான் தெரியுது. ஸோ அவங்க நிற்கிறாங்கல்ல, அதுதான் டால்ஃபின் ஹவுஸ். ஸோ இங்கே பாருங்களேன். ஸோ வந்துட்டு ஆக்சுவலாக வந்து இது ட்ரெக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. பாதை வந்து இப்படி தான் இருக்கும், மோசமாக தான் இருக்கும் பாதை. நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க, பாதையெல்லாம் இப்படி தான் இருக்கும். மவுண்டன் வியூவில் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அப்படியே நடந்து வந்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் அவ்வளோதான். தோணுன மாதிரி தெரியுதா? கெட்டின மாதிரில தோணுன மாதிரி தெரியுதுங்க பாரு. சரி அதுதான் சரி விழுந்துக்கடா எல்லாம். ஸ்கோர் கேட்டுக்கிறேன். இங்க வந்து மேட்ச் ஸ்கோர் பார்த்துக்கிறேன். யாரு? ஆமாம் முக்கியம் இல்லை. அப்புறம் அவன் என்ன பண்ணான்? முக்கியமா நீ இங்கே வந்தோடனே ஐபிஎல் ஆட விட போறாங்க, அதனால போறது. நீ இங்கே வந்தா டீ கடையா தேடுறல்ல. ஐபிஎல்ல அஸ்வின் ஆட போறானா, இலைய சுத்தி கட்டி. வேணாம் பாத்துறாதீங்க. நீ உன்னையே கருமன்னு சொல்ற மச்சான், வேற லெவல். தேங்க்ஸ்.
நீங்கள் வந்தால் ஒவ்வொரு ஏரியா போய் டீ கடை தேடுறல்ல, அது மாதிரி அவன் ஒவ்வொரு இடமா போய் மேட்ச் ஸ்கோர் பார்க்குறான். வளர்த்துறானா மெதுவடையா இரு, அதான் அக்கல கையை விட்டு தேடுறான், நோண்டி வடைய பிச்சு கொடுப்பான். வைக்க போறானா நீ வேற சிரிக்க முடியாம சாஞ்சு கிடக்கேன். செரிக்க முடியாமல் சாஞ்சு கிடக்காரான். நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ மிஸ்டாக இருந்துச்சு. இதெல்லாம் தெரியவே இல்லை, அங்கே மரம் இருந்ததே தெரில. இப்போ நாங்கள் இந்த இடம்லாம் பார்த்துட்டு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிக்கும்போது அப்படியே அங்கே கிளியர் ஆகிடுச்சு. இப்போ பாருங்களேன் மிஸ்ட் ஆரம்பிக்குது கீழேந்தி. அங்கே ஒரு ஃபால்ஸ் கூட இருக்குது. கண்டிப்பாக கேமராவில் தெரிய வாய்ப்பே இல்லை, ஏன்னா எங்களுக்கு அவ்வளோண்டு தெரியுது. ஸோ அநேகமாக அது கேமராவில் தெரிய இப்போ மிஸ்ட்டு வருது. இது நிற்கிறாங்க, இதுதான் டால்ஃபினோஸ். இங்கேருந்து பார்க்க எப்படின்னு தெரியல, ஆனால் அங்கே போகும்போது கண்டிப்பாக அள்ளூட்டுரும். ஸோ நாங்கள் வந்து டால்ஃபினோஸ் முடிச்சுட்டு இப்போ அந்த ஸ்பாட் தான் வட்டக்கணல் வாட்டர் ஃபால்ஸ். ஸோ நீங்கள் டால்ஃபினோஸ் போகும்போதே இப்படி தான் போவீங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் டால்ஃபினோஸ் போவீங்க. அதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு மாங்காவா உன்னை பெத்தாலா இல்லை யானை கக்குச்சாடா? நான் அப்போவே கேட்டேன், கர்ப்பமாக இருக்கா மாங்காய் நல்லா கேட்டுட்டு இருக்கான். மாமா மாங்காய் வாங்கி கொடு, மாமா மாங்காய் வாங்கி. வீடியோ எடுக்கிற இன்னும் ஸ்கோர் பண்ணுவோம். நாங்கள் அனிமன் வந்திருக்கோம், மாங்காய் வாங்கி கேட்குறோம். நான் தான் புதுசாக என்ன பொண்டாட்டி. ஏய் அது சுற்றி கித்தி விட்டு போகிறாங்க. மூஞ்சில் போய் பஜ்ஜி பஜ்ஜி எவ்வளோ? 5 பீஸ் 50. இப்போதைக்கு ஒன்று கொடுங்க, நான் சொன்னதுக்கப்புறம் எல்லாரும் சொல்லுவாங்க. ஏன்னா இவர் தான் எங்கள் பாஸ். பாஸ் அடி வாங்க ஆள் இல்லைன்னு இவர் தான் எங்கள் பாஸ். சூடு காட்டு. சுத்தே வந்த வேலையை பாரு, நீ வந்த வேலையை பாரு. எப்படி சுற்றுனா அப்படிதான் ஊரில் தானே பண்ணிருந்தேன். 20 வரக்கில் வைக்கிறாரு. இதுதான் கொடைக்கானல் டூரிஸ்ட் ஸ்பாட். மொத்தம் 15 இடம் இருக்குது. ஆனால் நாங்கள் போட்ட ஷெடியூலில் 43 இடம் இருந்தது. இப்போ நாங்கள் இருக்கிறது வட்டக்கணல். இதுதான் வட்டக்கணல் வாட்டர் ஃபால்ஸ். மேலே இருக்கு ரோடு. ஸோ அந்த ரோட்டு வழியாக தான் நம்ம டால்ஃபினோஸ் போவோம். ஸோ மேலே இருந்து காமிச்ச வட்டக்கணல் ஃபால்ஸ் இதுதான். இங்கே வந்து குளிக்கிறது வந்து கஷ்டம்தான், ஏன்னா ஆழமே இல்லை. உட்காந்து குளிக்கிற அந்த ஒரு ஐடியாவில் இருக்கவங்கன்னா இங்கே குளிக்கலாம், ஏன்னா இங்கே சுத்தமாக ஆழம் இல்லை. அண்ட் இங்கேயுமே நான் நிறைய ஃபால்ஸ் பார்த்தேன், இதுலேயுமே குளிக்கிற மாதிரி ஒரு சில ஃபால்ஸ் தான் இருக்கும். இது எல்லாமே ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வர மாதிரி தான், அந்த மாதிரி தான் இருக்கும். மற்றபடி குளிக்கிற மாதிரினா இங்கே 2-3 ஃபால்ஸ் தான். எக்ஸாம்பிள் அந்த தூத்தூர் மினி ஃபால்ஸு, அதான் அந்த குளிக்கிற மாதிரி இருக்க ஃபால்ஸ் எல்லாமே. ஸோ இதுதான் வட்டக்கணல் வாட்டர் ஃபால்ஸ். ஸோ இப்போ நாங்கள் ஆக்சுவலாக வர வந்தது குணா கேவ், பட் இங்கே க்ளோஸ்ட். தெரியுதா? நாங்கள் வந்து சூசைட் பாயிண்ட்லேருந்து நாங்கள் வந்து மாயர் பாயிண்ட் போகலான்னு கிளம்புனோம். பட் அங்கே இருக்கவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா 1 வே அப்படின்ட்டாங்க. ஸோ சுற்றி தான் வர மாதிரி இருந்தது, ஒரு 12 கிலோமீட்டர்ஸ் சம்திங். ஸோ நாங்கள் வந்து என்ன யோசிச்சோன்னா இப்போ வட்டக்கணல் போயிடலாம், வட்டக்கணல் போயிட்டு அதுக்கப்புறமா வந்து இங்கே வரலாம் அப்படின்னு யோசிச்சோம். ஸோ வட்டக்கணல் போயிட்டு நாங்கள் வரும்போது மணி 5 ஆகிடுச்சு. ஆனால் இங்கே 3K க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இங்கே வந்து டைமிங் 9 to 3 இதான் அந்த செக் பாயிண்ட். இதுக்குள்ளே ஸ்ட்ரைட்டாக போனால் உங்களுக்கு கிட்டத்தட்ட 6 இடம் கவர் பண்ணலாம். அதாவது மாயர் பாயிண்ட்டை, பைன் ஃபாரஸ்ட்டு, குணா கேவு, பில்லர் ராக்கு, க்ரீன் வேலி வியூ. ஸோ நாங்கள் க்ரீன் வேலி வியூவில்னா வரும்போது எங்களுக்கு 1 வே அப்படின்ட்டாங்க. ஸோ நாங்கள் அப்போவே வந்திருந்தோன்னா
இந்நேரம் பில்லர் ராக்கு, குணா கேவு, பைன் ஃபாரஸ்ட்டு, மாயர் பாயிண்ட் பார்த்துருப்போம். ஸோ நாங்கள் அந்த 4 இடத்தையும் மிஸ் பண்ணிட்டோம். இதில் சோகம் என்னன்னா, நான் ஆல்ரெடி இந்த இடத்துக்கு எல்லாத்துக்கும் நான் போயிட்டேன். இப்போது திரும்பவும் போகலான்னு வந்தேன், ஆனால் இல்லை, அவ்வளோதான். அது மாதிரி இன்னொன்று கூக்கர்ஸ் வாக்குன்னு ஒரு இடம் உண்டு, அங்கேவும் அதுவும் மிஸ் ஆகிடுச்சு லிஸ்ட்லேருந்து, அதுவும் போக முடியாதுன்னு ஆகிடுச்சு. ஸோ டே 3 முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போது இந்த நாள் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு எங்கேயும் போக மாட்டோம், கிளம்பி சென்னை போக போகிறோம். ஸோ இதுதான் நாங்கள் தங்கியிருந்த ரூம் இல்லை, வில்லா. இதுதான் ஃபர்ஸ்ட் ரூம். சரியா? ஓ, டைனிங் டேபிள், இது ஒரு கிச்சன். பட் கிச்சனில் வந்து ஸ்டவ் எதுவுமே இருக்காது. இது வந்து வில்லா அப்படின்னால நீங்களே எலக்ட்ரிக் ஸ்டவ் ஏதாவது கொண்டு வந்து நீங்களே சமைச்சிக்கலாம். நாங்கள் கொண்டு வரல. தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க, ஃபோன் பண்ணால் தான் வரும் தண்ணி. தண்ணி கால் பண்ணால் வரும், எப்போவுமே இருக்கும். காலி ஆகிடுச்சா நீங்கள் கால் பண்ணலாம், தரமாட்டாங்க அப்படின்னா இல்லை, கால் பண்ணால் கொண்டு வந்து தருவாங்க. அப்படியா? ஆமாம் ஆமாம். இது வந்து செகண்ட் ரூம். இதை திறக்கலாம், ஆனால் விவகாரமாக இருக்கும். இது பாத்ரூம், இது ஒரு பாத்ரூம். அப்புறமா அந்த ரூமில் இன்னொரு பாத்ரூம் இருக்கும். இது ஒரு பெட்டு, ஒரு சாலிடாக ஒரு 4 பேர் தூங்கலாம். அண்ட் இதுதான் என்னோட ஃபேவரட் ரூம், 3rd ரூம். இதுவும் அதே மாதிரி தான், இங்கே ஒரு 4 பேர் வசதியாக தூங்கலாம். ஏன் இது என்னோட ஃபேவரட் ரூம் அப்படின்னா, இங்கே ஒரு மேட்ரு இருக்குது. இங்கே ஒரு பால்கனி இருக்குது, பட் வெளியே போய் ஓப்பனாக காட்ட முடியாது, நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஜஸ்ட் இதுக்கு பின்னாடி, இந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு வியூ இருக்கும், செமையாக இருக்கும். நாங்கள் மொட்டை மாடியில் காட்டேன். ஸோ இதுதான் பால்கனி. இதுதான் என்னோடய ஃபேவரட் ரூம். 3 ரூம். ஸோ நாங்கள் வந்து மொத்தம் 8 பேர் வந்தனால நாங்கள் 3, 3, 2 அந்த மாதிரி பிரிச்சுக்கிட்டோம். இங்கே 3, அந்த ஃபஸ்ட்டு பெட்ரூமில் 3, இங்கே 2 அந்த மாதிரி பிரித்தோம். ஆக்சுவலாக வில்லா எடுக்கிறனால என்ன பாசிட்டிவ் அப்படின்னா, உங்களுக்கு வந்து எப்படி சொல்லலாம், ஒரு வீடு மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்குது. இது ஒரு ரெசார்ட் ரூம்னா ஜஸ்ட் ஒரு ரூம் தான் கொடுப்பாங்க. இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹாலு, அப்புறமா கிச்சன், சிங்க், டைனிங் டேபிள், இந்த மாதிரி எல்லாமே வந்துடும். ஜஸ்ட் எங்கள் வில்லாலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இந்த வியூ. ஸோ நாங்கள் வந்து நைட் டைம் இந்த ரோட்டில் அப்படி இப்படின்னு நடந்துட்டு இருந்தோம். ஏன்னா இந்த வியூக்காக தான். பயங்கரமாக இருந்துச்சு நைட் டைம். நான் அந்த கிளிப்பை அதில் ஆட் பண்ணுறேன். அண்ட் மார்னிங் உங்களுக்கு பார்த்தாலும் தெரியும், நாங்கள் அதில் நின்று ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ பஸ் ஜஸ்ட்டு பேக் வச்சுட்டு தூக்கத்தை மட்டும் வரவங்க, மற்ற நேரம் எல்லாமே வெளியே சுற்றிட்டு இருக்குது. ஸோ நாங்கள் வந்து 2வது டைப். நாங்கள் ஜஸ்ட்டு தூக்கத்துக்கு ப்ளஸ் எங்கள் திங்ஸ் வைக்க அந்த மாதிரி தான். ஸோ லிட்டரலாக நாங்கள் வந்து தூக்கத்துக்கு மட்டும்தான் இதை யூஸ் பண்ணோம். மற்றபடி இங்கே அந்தளவு நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணல. ஏன்னா மார்னிங் எழுந்தோம், வீடியோ பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். மார்னிங் எழுந்திரிப்போம், வெளியே போவோம், நைட்டு 10:30 வருவோம், 9 மணிக்கு வருவோம், திரும்ப தூங்குவோம், திரும்ப காலைல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு இப்போ 9 o'clock செக் அவுட். ஸோ இந்த ரெசார்ட்டோட, இந்த வில்லாவோட நேம் வந்து ஸ்ப்ரிங் சூட். ஸோ இதுக்கு நாங்கள் வந்து மொத்தமாக பே பண்ணது வந்து 8,900 சம்திங். அதாவது ஜஸ்ட் ஒரு மைண்ட் கால்குலேஷன் போட்டோம் அப்படின்னா, ஒரு ஆளுக்கு ஒரு நைட்டுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 300 rupees வருது. இது ஆக்சுவலாக என்னை பொறுத்தவரை சீப் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த டைம் 2 வாட்டியுமே இதை விட கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் கொடுத்து ஸ்டே. ஸோ அதனால் இது வந்து எனக்கு கொஞ்சம் சீப் மாதிரி தான் தெரிஞ்சிச்சு.